வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்களா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் தேவனுடைய சுத்த கிருபையால் நல்லா இருக்கிறேன். காலையில் எழும்பி எங்களுடைய ஜெப வீடு சுவிசேஷ திருச்சபையோட ஜெபம் பண்ணி போட்டு காலை வேலைஇடத்துக்கு போயிட்டு டெண்டர் அலுவலிருந்து முடித்து கொண்டு வந்து அதே போல் கடைக்கு போனேன். கடையில் ஜேர்மன் கடையில் பாருங்கள், இந்த குளிர்காலங்களுக்கு பூமாஸும் சாக்லேட்டுகளும் இங்கே கூடுதலாக ஒஃபர் போடுவாங்க. அதில் போய் பார்த்தா இந்த சாக்லேட் போனால் வாங்குங்க, நல்லா இருக்கும். இது ஃபுல்லாக பியோராக இருக்கும். மற்றது இதுக்குள்ளே இனிப்பு, அதாவது சீனி மிக குறைவாக இருக்கும். நல்ல ஒரு சாக்லேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது இந்த 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 மார்க் பாருங்கள், நல்ல மார்க். இது போனால் நீங்களும் ஜேர்மன் கடை இருந்தால் அல்டியில் போய் எடுங்க. அதே போல் இதுக்கு ஒன்று போட்டிருந்தாங்க. இது இதை மறக்க முடியாது. என்னென்னு கேட்டால், இது நான் முதல் ஃப்ரான்ஸில் வேலை செய்த ரெஸ்டாரண்ட்டு பேர் மெதலின். இதையும் மெலலின் என்று சொல்லுவாங்க. இது ஒரு சின்ன ஒரு கெத்தோ உண்டு. இதுவும் இந்த லேசான இந்த வெயில் குளிர்காலங்கள் இப்படி இருக்கல இந்த ஜேர்மன் கடையில் குறைச்சி போடுவாங்க. இது நல்ல மார்க் தான். அதாவது பிள்ளைகளை பாருங்கள், இது இந்த ABCDEF வரும். இது டியில் இருக்குது. என்னென்னு கேட்டால், அது கலித்திய குவாலிட்டி இடுது. பாருங்கள், தெரியுதாண்ட. போனால் நீங்களும் வாங்குங்க, அது நல்லதாக இருக்கும். சில விஷயங்களை என்னுடைய காணொலியில் நான் உங்களுக்கு பதிவு வைப்பேன். அது நீங்கள் கடைகளுக்கு போய்க்கலாம், பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. அதை அப்படியே கடந்து போட்டும். என்னென்னு கேட்டால், இப்போ எங்களுடைய ஜெப வீடு சுவிசேஷ திருச்சபையினுடைய 8வது ஆண்டு விழா வருகிற ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதி நாங்கள் ஆராதிக்கிற சாலையே நடக்குது. நீங்கள் எல்லோரும் அதில் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அது உங்களால் அனைவருக்கும் நலமாக இருக்கும் என்று நான் தேவனுக்குள்ள விசுவசிக்கிறேன். அதை அப்படியே கடந்து போகட்டும். என்னென்று கேட்டால், இன்றைய நாளிலும் கூட அரசியல் போராளி விஜய் அவர்கள் சிஎம் ஆயினோன்னு எல்லா கட்சி சார்ந்த தலைவர்களையும் சந்தித்திருந்தார். அது ஒரு நலமான விடயம்தான். அது பிரச்சார நேரங்களில் பிரச்சாரங்கள் எப்படி நடந்து முடிந்திருந்தாலும் தமிழருடைய மாண்பு மரபு என்ற ஒன்றை அவர் காக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரையும் போய் அவர்களிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமில்லை, அவர்களுக்கு பூக்கொத்துகளை கொடுத்து பொன்னாடைகளை போத்து அவர்களை கௌரவிச்சிருந்தார். இது யாருக்கு பெருமை சேர்க்கிறது என்று சொன்னால், உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய சிஎம்மாக இருக்கிற விஜயனுடைய அப்பா அம்மாவுக்குத்தான் பெருமை சேர்த்திருக்கிறார். காரணம் என்னென்று கேட்டால், ஒரு பிள்ளைகள் நல்ல விடயங்களை செய்யக்குள்ள அது பெற்றோருக்குத்தான் போய் சேரும். அவர்களுடைய வளர்ப்பு அப்படி. அதனால் அவர் நல்ல முறையில் போய் அவர்கள் எல்லாரிடத்திலிருந்து தன்னுடைய சிஎம் பதவியை தான் எப்படி செய்ய போகிறேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் போய் அவர் ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தார். போன இடத்தில் எல்லாரும் அவர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கொடுத்திருந்தார்கள். அவர்களுக்கும் வன்னி மலத்தில் யூடியூப் சாரில் வாழ்த்துக்கள். அது அப்படியே கடந்து போகட்டும். என்னென்று கேட்டால், நான் ஒரு இடத்துக்கு சென்றிருக்கும் பொழுது அந்த அண்ணா என்னோட நல்ல பழக்கம். அப்போ அந்த அண்ணாட்ட நான் போய் எப்போ போனாலும் அவரை பார்த்து பேசுவேன். அவர் கடை வச்சிருக்கிறார் லாச்சப்பல்ல. அப்போ அந்த இடத்துல எனக்கு வேண்டப்பட்ட ஒரு உறவுக்காரர் வந்திருக்கிறார். அப்போ அவர் கேட்டிருக்கிறார், எப்படின்னு கேட்டால், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, இவர் போகிறார், அவரோடு பார்த்துருக்கிறீங்களா, பேசியிருக்கலான்னு கேட்கும்போது, உறவுக்காரர் அதுக்கு வீணான வார்த்தைகளை அந்த இடத்தில் பேசியிருந்தார். அவர் என்னிடத்தில் சொல்லியிருந்தார். ஒன்றை மாத்திரம் நான் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். நான் உறவுகளிடத்தில் இருந்து எப்பயுமே ஒதுங்கி இருக்கிறவன் தான் நான். எனக்கு உறவுகளுடைய படங்கள் எல்லாம் தெரியும். நான் இதுக்கு விதிவிலக்காகி ஒரு பக்கமாக ஒதுங்கி நான் எல்லா இடத்துலையுமே தனித்து சென்று தனியாக எந்த விதமான சலசலப்புகளும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமலுக்கு நான் என்னுடைய மைண்ட் செட்டப்பை சரியாக வச்சுக்கொண்டு எந்த இடத்துல நின்றாலும் நான் இப்படித்தான் வாழணும், எப்படியும் வாழணும் என்று நினைக்காம வாழ்ந்து பழகி கொண்டு போகிறாள் தான் நான். என்னை பற்றி அவர்கள் கதைக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய பயோடேட்டாக்களை நாங்கள் எடுத்து விடுவோமா இருந்தால் அவர்கள் திரும்ப எங்களோடு கதைக்கவே முடியாது. என்னை பற்றி நான் இப்போ ஏறக்குறைய வலைதளமாக இருக்கட்டும்,
இதில வந்து நான் நீண்ட காலமாக பயணித்துக் கொண்டிருக்கேன். அதேபோல நான் இங்கு வந்த நாளிலும் இருந்து ஒரு சபையோடு நான் பயணப்பட்டிருக்கேன். இப்போ வந்து நான் நல்ல ஒரு ஆவிக்குரிய விதமான சபையில நானும் ஒரு மெம்பராகி இருக்கிறேன். எனக்கும் அநேக நண்பர்கள் இருக்கிறார்கள். இன்னும் வந்து வலைதளங்களில் வந்து அநேகர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் போடாவிட்டாட்டியும், சர்ப்ரைஸ் பண்ணாவிட்டாட்டியும், பெல் பட்டனை அமர்த்தாவிட்டாலும் இன்னும் நிறைய பேர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். உறவுக்காரர் தங்களுடைய பாதையை பார்த்து நடந்து கொள்வது நல்லது. சிறு பிராயத்தில் இருந்து இத்தனை வயது வரைக்கும் உறவுக்காரருடைய படங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அவருடைய படங்களை நாங்கள் போடவும் விரும்பவில்லை. அவர்களை பற்றி நாங்கள் எந்த விதமான அவதூறுகளை பரப்பவும் விரும்பவில்லை. என்னை பற்றி ஒருத்தர் விசாரித்தால் நலசுகமா இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு கடந்து செல்வது உங்களுக்கு நலமாயிருக்கும். அது எனக்கு நலமாயிருந்திருக்கு. நான் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறேன். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து தேவையற்ற விமர்சனங்களை எங்களுக்கு வேண்டப்பட்டவரிடத்தில் வைப்பது வந்து உங்களைப் போல ஒரு அடிமட்ட முட்டாளான ஆட்களை நான் யாருமே இருப்பார்கள் என்று தெரியவில்லை. சிலரை பற்றி கதைக்கும் பொழுது பரிதாபமா இருக்கிறது. உறவுக்காரரை பற்றி கதைக்கும் பொழுது. எல்லா மனிதர்களும் முன்னோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள். வயதொன்று கடக்கும் பொழுது அறிவொன்றும் கூடிக்கொண்டு போகும் என்று சொல்லி வயதுக்கு மூத்தவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நீங்கள் வயது கூட என்ன முட்டாளாத்தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கும் பொழுது வெட்கமா இருக்கிறது. இதை நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள். இப்ப ஊர்ல வன்னியில சொல்வார்கள், தேத்தனி கடையில அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆட்கள் எல்லாம் வெறும்பாய சப்பாமன்னா இந்த இதில் கொஞ்சம் கொட்டைப்பாகு கிடக்கு கொஞ்சம் போட்டு சப்பினியண்டா வாக்கி நல்லா இருக்கும்னு. வெறும்பாய சப்பாமல் உங்களுக்கு கொட்டைப்பாகு வேணுமெண்டா வன்னியிலேருந்து தம்பி தங்கச்சியாக்கிட்ட சொல்லி எடுத்து தரேன் போட்டு சப்பி கொள்றது உங்களுக்கு நலமாயிருக்கும். கதைப்பதை கொஞ்சம் ஞானமாக கதைத்து கொள்ள வேண்டும். சரிதானே? நாங்கள் வந்து இங்கே வந்து எங்களுக்கு ஒரு கல்யாணம் ஒரு வாழ்க்கை தான். எங்களுக்கு 10 கல்யாணம் இல்லை 10 வாழ்க்கையும் இல்லை. எல்லாரை பற்றியும் எங்களுக்கு தெரியும். கொஞ்சம் அடக்கொடக்கமாக மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள். இது நண்பர்களுக்கு அல்ல, என்னோடு நெருங்கி பழகிற அண்ணன் தம்பிகளுக்கு அல்ல, உறவுகளுக்கு சொல்லுகிறேன். புரிந்தவர்களுக்கு நல்லபடியாக விளக்கமாக சொல்லியிருக்குது. இதை உங்களுடைய கவனத்தில் எடுத்துக்கொண்டு நடந்து கொள்ளுங்கள். என்னை பற்றி தேவையில்லாமல் இந்த உறவுக்காரன் பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள். நான் உங்களோடு வந்து எந்த விதமான சலசலப்புக்கும் வரவும் இல்லை. அதாவது சலசலப்புகளை கண்டு பயப்படுறதும் இல்லை, பயந்து போவதும் இல்லை. என்னுடைய நண்பன் அடிக்கடி சொல்லுவான், என்னடா போலீஸ் அது இது பிரச்சனைன்னு வந்தால் பிரச்சனை தான். நான் தான் சொல்லுவேன், மச்சான் இங்கே வா, இதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு. எங்களோட வயதுக்கு நாங்கள் எங்கேயோ போக வேண்டிய நாங்கள் இதுகளுக்கு சில பேர் இன்னும் கீறின வட்டத்துக்குள்ளே நின்று வெளியே வராமல் நின்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்கேயோ போயிட்டோம் அப்படி என்று சொல்லி நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் நல்லபடியாக உங்களோட பாதையை பார்த்து நல்லபடியாக போய்க்கணும். உங்கள்கிட்ட பணம் இருக்கட்டும், உங்கள்கிட்ட ஒன்றுக்கு 10 வீடு இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், உங்கள்கிட்ட தொழில் கணக்கே இருக்கட்டும், அதனால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நான் இப்போ ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்லுகிறேன். நீங்கள் ஒரு 1,50,000 ரூபா முதலீடை போட்டு ஒரு கடையை எடுத்து நடத்துறீங்கள் என்று வையுங்கள். நானும் கடையில் நின்றேன், கடையில் நடத்தி வந்தேன். உங்களுக்கு மாதம் ஒரு 25,000 நீங்கள் அந்த கடையால் உழைக்கிறீங்கள் என்று வையுங்க. அந்த கடையால் உழைச்சிங்கள் என்று சொன்னால், நேர்மையாக உழைச்சிங்கள் என்று சொன்னால், உசாப்புக்கு கட்டணும், அம்போக்கு கட்டணும், மற்றது வந்து மேரியிலேருந்து வர பூவலுக்கு கட்டணும், மற்றது வந்து சம்பளம் கொடுக்கணும், கடை வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், தண்ணி பில்லு கட்டணும், நீங்கள் ஓடித்திரிகிற வாகனத்துக்கு பெட்ரோல் அடிக்கணும், இன்சூரன்ஸ் கட்டணும். இப்படி கணக்க விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு 25,000 உழைத்தீர்கள் என்று சொன்னால் எல்லாம் போக உங்களுக்கு ஒரு 5,000 மிஞ்சி கொண்டு வைங்க. நான் சர்வசாதாரணமாக 3 பேரோட 3,000க்கு மேலே எடுத்துக்கொண்டு போய்க்கொண்டே இருப்பேன். சரிதானே? நீங்கள் கொஞ்சம் சுகமாக இருக்கலாம். என்னென்று கேட்டால் உங்களோட தொழில் உண்டு. ஆனால் மண்டைக்கு பாரம். எங்களுக்கு மண்டைக்கு பாரம் இல்லை. நாங்கள் போனோமா வேலையை செய்தோமா, நீட்டாக பிரெஞ்சில் நின்று விரஞ்சிக்காரனோட வந்து வேலையை செய்தோமா வந்தமான் இருப்போம். சில இடத்துல வந்து கூஜாவாக இருக்கிறத விட நாங்கள் வந்து ராஜாவாக இருக்கிறோம் பிரெஞ்சுக்காரர்கிட்ட வேலை இடத்துல. இதுதான் வித்தியாசம். இதை கொஞ்சம் புரிஞ்சு கொண்டு ஞானமாக நடந்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். மற்றது என்னுடைய நண்பன் என்ன ஒரு நாட்டிலேருந்து சொன்னால், என்ன மச்சான் ஒரு ஆள் தொடர்ந்து போட்டு ஒவ்வொரு தடவை போயிட்டு வறுத்து கறிக்கு பொரிச்சு கொட்டி கொண்டிருக்கிறார். நான் சொன்னேன், அவர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவற்றை மனநிலை சரியாகிற வரைக்கும் அவர் வடிவாக கதைப்பார். அவற்றை மனநிலை இன்றைக்கு சரியில்லாமல் போகுதோ இதை விட கூட கதைப்பார். நீ அதுகளையெல்லாம் கடந்து போன்னு சொல்லியிருந்தேன். காரணம் என்னென்று கேட்டால், வலைதளத்தில் வந்து சில பேரை பற்றி விமர்சிக்கிறீர்கள். விமர்சனம் வந்து நல்லதாக இருந்தால் விமர்சியுங்கள். உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கணும், உங்களுக்கு வியூவர்ஸ் வரணும் என்று சொல்லி தேவையில்லாமல் உயரத்தில் இருக்கிறார்கள் எல்லாம் விமர்சிக்கிறீர்கள். ஆனால் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்லதாக இருக்கும். காரணம் என்னென்று கேட்டால், எங்கட பொடிகள் என்று சொல்லி எல்லா இடங்களையும் கனவேர் இருக்கிறாங்க. செய்ய வலிக்கிட்டாங்கள் என்று சொன்னால் அரசாங்கம் அல்ல, கட்டுப்பாடுகள் அல்ல, போலீஸ் அல்ல, இதுகளெல்லாம் திரும்பியும் பார்க்க மாட்டாங்க.
வெட்டொண்டு துண்டொண்டா நடந்து கொண்டு போய்க்கொண்டே இருப்பாங்கங்கிற பொடியல். அதனால் கொஞ்சம் ஞானமாக நடந்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நாங்கள் வன்மொழியாளர்களோ இல்லது பிரச்சனைவாதிகளோ அல்ல. சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல நல்ல விடயங்களை பேசுங்கள், நல்லதையே நினையுங்கள், நல்லதே நடக்கும் என்று ஒவ்வொரு நாளும் காலையில் எடுத்து உலகத்தில் கால வையுங்கள். உலகம் உங்களுக்கு பாதை திறந்து கொடுக்கும். எல்லாத்தையும் விட இறைவனோடு சம்பந்தப்பட்ட இயற்கையை சேர்ந்து உங்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் வன்னி மலைத்துளி GT பண்டன். நன்றி, வணக்கம் நண்பர், தமிழ் சொந்தங்கள், உறவுகள் அனைவருக்கும்.